வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினுடைய தலைவி ஜோ ராசா கனகரஞ்சினி. இன்றைய தினம் சிறுவர் தினம், சர்வதேச சிறுவர் தினம். உண்மையிலேயே இந்த சிறுவர் தினம் என்னத்துக்காக எதற்காக கொண்டாடப்படுகின்றார்கள் என்ற கேள்வி எங்களிடம் பாதிக்கப்பட்ட தாய்மாரிடம் இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு தொடக்கம் இற்றவரை 29 சிறார்களுக்கு மேலாக 30 குடும்பங்களுக்கு மேலாக இலங்கை அரசை நம்பி ஒப்படைத்த எங்களுடைய சிறார்களுக்கு என்ன நடந்தது என்றதை இதுவரை எங்களுக்கு தெரியாமலே இருக்கின்றது. அவர்களை கையளித்தவர்கள் இன்று நோவாய்ப்பட்டு நடக்க முடியாத தருவாயிலும் எங்களுடைய மகள், மகன், மருமகன், பேரப்பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியோடு படுக்கையிலே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த சிறுவர் தினத்தை பாதிக்கப்பட்ட தாய்மார்களாகிய நாங்கள் எந்த வகையில் அதை மகிழ்வித்து கொண்டாட முடியும்? இன்று இங்கே வைத்திருக்கின்ற அனைத்து உறவுகளும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி இந்த வளாகத்திலே, இந்த அலுவலகத்திலே நடைபெறுகின்ற அந்த போராட்டத்தை நிறுத்தி இன்று சர்வதேச தினத்திலே, இந்த சிறுவர் தினத்திலே இதை நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டமாக எடுத்துக்கொண்டு வெளியுலகுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு கூட இதுவரைக்கும் புரிந்திராத புதிர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வர விரும்புகின்றோம். இதை நிச்சயமாக தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி உட்பட அவர் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பிலே இருந்து, பாதிக்கப்பட்ட இடத்திலே இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேலை செய்வேன் என்ற உறுதிமொழியை கூறி வந்திருக்கின்றார். அவர் கதிரையில் இருந்த பிற்பாடு எங்களுக்கு எந்த வகையிலே வடக்கு கிழக்குக்கு மட்டுமல்ல இலங்கைத்தீவிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்கும் எப்படியான ஒரு தீர்வை கொடுப்பார், எப்படியான ஒரு ஜனநாயக ரீதியிலே வாழக்கூடிய சகல விடயங்களையும் அவர் மேற்கொள்ளுவாரா என்ற கேள்வியோடு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கான நீதி சர்வதேசத்தின் ஊடான நீதி என்பதை நாங்கள் எல்லோருக்கும் எடுத்துக் கூற விரும்புகின்றோம். சிறுவர் தினம் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டாலும் கூட இன்று சிறுவர் தினமும் முதியோர் தினமும் சேர்ந்து ஒரே நாளிலே வருகின்றது. சிறுவர்களும் முதியோர்களும் ஒரு வகையிலே சிறுவர்களாகத்தான் பாவிக்கப்படுகிறார்கள். அந்த இருவரையும் சந்தோஷப்படுத்துவதுதான் இந்த சமுதாயத்தின் கடமை. ஆனால் இந்த வடக்கு கிழக்கிலே உள்ள சிறியவர்களும் முதியவர்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை வெளிக்காட்டும் முகமாகவே நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தோம். ஏனென்றால் இந்த கையளிக்கப்பட்ட சிறுவர்கள், பெற்றோருடன் சென்று கையளிக்கப்பட்ட 29 சிறுவர்களுக்கு 2019ஆம் ஆண்டு அதற்குரிய ஆவணத்தை தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். எல்லா தூதர்களிடமும் கையளிக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு சிறுவர் அமைப்போ ஐநாவோ எவர்களுமே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்களது குழந்தை என்று சொன்னால் அவர்கள் இப்படி இருப்பார்களா? அதே போல அந்த உறவுகளை கையளித்த முதியோர்கள் 250க்கு மேற்பட்டவர்கள் இறந்து விட்டோம். நமது குழந்தைகளுக்கான நீதி கிடைக்காமலேயே அவர்கள் இறந்திருக்கிறார்கள். இப்போது நாங்களும் படிப்படியாக கிழமைக்கு 1 2 இறந்து கொண்டே இருக்கிறோம் என்றால் எல்லோரும் முதியவர்கள் இந்த மன அழுத்தம் காரணமாக. இந்த நிலையிலே இந்த உலகத்துக்கு, இலங்கைக்கு மட்டுமல்ல உலகத்திலே இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள் எமது இந்த பாதிப்பை பற்றி உணர வேண்டும், இந்த பாதிப்புக்காக அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நாங்கள் இந்த தினத்தை அடையாளப்படுத்தும் விதமாக நாங்கள் இங்கே துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இறந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் உரிமையில்லாது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆனது என்பதை உலகத்திற்கு வெளிச்சம் காட்டும் விதமாகவே இந்த தினத்தை இன்று நாங்கள். வணக்கம், நான் திருமதி லீலாதேவி ஆனந்தனராஜா, வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர். நாங்கள் இந்த தடவை 57வது கூட்டத்தொடருக்கு ஜெனீவாவிற்கு எமது பக்க நியாயங்களை அங்கு சொல்லும் பொருட்டும் எமது வாக்குமூலங்களை பதியும் பொருட்டும் நாம் 3 எமது பாதிக்கப்பட்டவர்களாக சென்றிருந்தோம். அதிலே நான் பல தடவை சென்ற முகம் புதிய 2 அங்கு அழைத்து சென்றிருந்தேன். ஏனென்றால் எனக்கு வயது போய்கொண்டிருக்கும் நேரத்திலே அவர்களை அதற்குள் பழக்க வேண்டும், அவர்களை என்ன மாதிரி என்பதை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த வகையிலே வவுனியா மாவட்ட தலைவி திருமதி சரோஜாவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் உப செயலாளர் திருமதி சபிதாவும் என்னுடன் வந்திருந்தார்கள். நாங்கள் 9ஆம் திகதியிலிருந்து அந்த கூட்டத்தொடரில் சென்றிருந்தோம். 20ஆம் திகதி வரை அங்கு நடந்த நிகழ்வுகளிலே எங்களால் முடிந்தளவு எமது பங்களிப்பை செய்திருந்தோம். சென்ற அன்று 9ஆம் திகதி ஒரு அமைப்பின் வேள் என்ற அமைப்பின் பக்கார நிகழ்விலே ஸ்லெப்பின் பொறுப்பாளர்கள், அதை விட யூஎன்னின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்ட பல நாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அந்த ஒரு பக்கார நிகழ்வு நடந்தது. அதிலே எனது உரையை ஆணித்தரமாக ஆட்டியிருந்தேன். அது யூடியூப்பில் வந்திருக்கும். அது பிரசித்தப்படப்படவில்லை என்றாலும் கூட அங்கு நான் ஏன் இந்த போராட்டம் மன்னிக்க வேண்டும், ஏன் இந்த விடுதலை போராட்டம் தமிழர்கள் துவங்கினார்கள், இலங்கையிலே நடந்தது அது
இன யுத்தம் அல்ல, அது ஒரு இன அழிப்பு என்பதை ஆணித்தரமாக அதில் உதாரணத்துடன் அதில் கூறியிருந்தேன். கூறியது மட்டுமல்ல, 56ஆம் ஆண்டிலிருந்து இந்த கொழும்பிலிருந்து இனவழிப்பு செய்து அதற்கு ஒரு எதிரான நடவடிக்கை சர்வதேசங்கள் எடுக்காத காரணத்தால் அது எங்களது வீட்டு முற்றம் வரை வந்து ஒட்டுமொத்த திட்டமிட்ட இன அழிப்பு நடந்தது என்பதையும் நான் அங்கு வெளிப்படையாக அங்கு தெரிவித்திருந்தேன்.